70வது பிறந்த நாளில் 700 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது தான் நீங்கள்லாம் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு. அதுதான் நான் பிரபாகரன் இன்னும் சாகலை, ஆனால் பிரபாகரன் செத்துட்டதாக சொன்ன உடனே அன்னைக்கு ஒரு நாள் பூரா கருணாநிதி துரோகங்கள் பாருங்க. தமிழ்நாட்டில் தமிழன் அன்று ஆண்டு இருந்தால் ஈழப்போர் நடந்திருக்காது. நான் அரசியல் தலைமை தாங்க மாட்டேன். தம்பிகள் எல்லாம் தான், நீங்கள் எல்லாரும் தலைமை தாங்க போகிறீங்க. நீங்கள் எல்லாரும் தான் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாக இருக்க போகிறீங்க. நான் குருவாக இருப்பேன். அனைத்து குழந்தைகளுக்கும் யாரும் விடுபட மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த 18 ஆண்டு கல்வி, நீங்கள் முதுகலை முடிச்சுட்டு வெளியே வரணும், இல்லை டாக்டராக வருவீங்க, இன்ஜினியராக வருவீங்க. இந்த 18 ஆண்டு கல்வியை அரசாங்கமே செலவில்லாமல் அவங்களே ஹாஸ்டல் நடத்தி தரமான உணவோடு அவங்களுக்கு அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறது எல்லாம், குதிரை ஏற்றம், அது என்ன எல்லாத்தையும் மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் வந்துருங்க. அந்த 18 வருஷத்தில் தமிழர்களை யாராலும் வீழ்த்த முடியாது. எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக நான் சிறு வயதிலிருந்தே சமூக அந்த அக்கறை கொண்டவனை தான் வளர்த்தேன். சின்ன வயசுலேருந்து கிராமங்களில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை, அதெல்லாம் நம்ம ஒரு இன்டலெக்சுவல் சின்ன வயசுலேருந்து யோசிக்கிறவங்க. நான் விஞ்ஞானத்து மேலே ரொம்ப ஆர்வம் வச்சுருக்கிற ஆள். விஞ்ஞானம் பண்ணிங்கனாவே நீங்கள் அப்ஜெக்டிவ் திங்கர்னு சொல்லுவாங்க. இது பக்க சார்பு இல்லாமல் பொதுப்படையாக சிந்திக்கிறவங்கன்னு பேர். அப்படின்னும் போது எனக்கு கிராமத்தில் வாழவே பிடிக்கல. ஏன்னா நகரங்களில் அது தெரியாது வச்சிங்களா. கிராமங்களில் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது எனது வாழ்க்கை பூராவுமே எனக்கு ஒரு மாதிரியான ஒவ்வாத நிலை தான். எனக்கு இது ஒரு டென்ஷன். எனக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியல. அப்படித்தான் நான் கடந்து வந்தேன். ஆனால் அதை எடுத்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்றதால நான் விஞ்ஞானத்துக்கு போயிடுறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் விஞ்ஞானத்தில் அதாவது சமூகத்துக்கு நம்ம எதுவும் செய்யணும். பிறப்பின் இது பயன் என்னென்னா, நாம் பயனடைகிறோம், அந்த பயனை சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும். இப்போ எல்லாமே இந்த கண்டுபிடிப்புகளை நான் பயனடைஞ்சது தான். ஏதோ ஒரு விஷயத்தில் சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும். மனித வாழ்க்கையை எளிமைப்படுத்துவதற்கு ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு தான் நான் ஒதுங்கினேன். இது இந்த மாதிரி சிக்கலானது, இந்த சாதி இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இல்லாமல் தான் அந்த காலத்தில் இருக்கேன். ஆனால் கடைசியில் அது என்னுடைய ஆழ்மனது என்ன இருந்ததால் இது அங்கேயே கொண்டு எனக்கு நிறுத்து ஆச்சுங்களா. அதற்கு எதிராக சமூக ஒற்றுமை, ஏற்றத்தாழ்வு இல்லாத சமதர்ம சமுதாயத்தை படைக்கணுன்ற ஒரு முன்னெடுப்பை தான் நான் 5ஆம் தமிழ்ச்சங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, ஒரு சமூகத்தை தாழ்த்திட்டு அந்த சமூகம் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி நம்ம தோற்றுக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதையுமே அவங்க செஞ்சுருக்காங்க. அதை அவங்க செஞ்சுட்டு தான் அவன் ஜெயிச்சிருக்கான் ஆச்சுங்களா. அது புகுத்தப்பட்டது தான். அவங்க 1336 உடுப்பி அவனால் அனுப்பப்பட்ட தெலுங்கர்கள் தான், ஹரிகரன் புக்கர்ன்றவங்க தான் இங்கே ஆட்சி பிடிக்கிறாங்க. அதற்கப்புறம்தான் இந்த ஏற்றத்தாழ்வில் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுலாம் இல்லைங்க. 700 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வு சமீப கால வரலாறு தான் இது. அதை இவங்க தான் புகுத்துறாங்க ஆச்சுங்களா. ஆனால் இது குடிகள்னா என்னென்னா, நமக்கு குடிகள் அப்படின்னா திணைக்குடிகள் இருக்குது. பறையர், மீனவர் அப்படின்றதுனா திணைக்குடிகள் இருக்கும். தொழில் குடிகள்னால் நீங்கள் இப்போ ஆசாரி, இது தச்சு வேலை செய்கிறவங்க, தங்க வேலை செய்கிறவங்க, அந்த தொழில் குடிகள் நிறைய தொழில் குடிகள்லாம் இருக்குது. இப்போ சாதின்றது இதுதான். இதில் என்னென்னா உங்களுடைய வரலாறை சொல்வது. அதனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா சாதியை பற்றி நம்ம நினைக்கும் போது இருக்கலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. சாதி சரியில்லையோ அப்படின்னு. ஆனால் இதில் அப்புறமேல் தான் எனக்கு என்ன ஒரு தெலுங்கர், பிரகாஷ்ன்ற ஒரு தெலுங்கர் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் பார்க்க வைக்கலாம், பரசுராமனும் பார்க்க வைக்கலாம்னு என்கிட்ட ஒரு தூக்கி போட்டார், ஒரு போர்டு. பரசுராமன் பிராமணன், அது எப்படி நான் ஆக முடியும்? எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தையே எனக்கு கொடுத்துட்டார். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், சொல்லாய்வு என்ற எட்டிமாலஜியை நான் பண்ணுறேன். இப்போ பார்க்க வைக்கலாம்னா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறேன். வார்கோவன், கோவன்னா அரசர், வார்கோவன், பார்கோவன், பார்க்கவன். இதில் என்னென்னா, பார்க்கோ குலத்தில் நிறையா சப்கேஸ்ட் நிறையா இருக்குது. இந்த உள்சாதிகள் நிறையா இருக்குது. நத்தம உடையார், மலையமன்ன உடையார், நத்தம உடையார், சுருதிமார்,
மூப்பனார் அப்படின்லாம் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொது பெயர் பார்க்க போகலாம். ஒருத்தர் மலைய மன்னர், இன்னொருத்தர் நத்த மன்னர், அப்புறம் சுருதி மன்னர்னா அந்த இசைத்துறை இசை சொல்கிறாங்க, அப்புறம் மூப்பனார்ன்றவங்க அப்படின்லாம் இருக்காங்க. அப்போ இதில் வந்து இது என்னவா இருக்கும்னு நான் பார்க்கும்போது தான் வார் என்பது மலைத்தொடர் அப்படின்ற நான் எட்டுமால் இருக்கிறேன். கோவன் என்றால் அரசன், வார்கோவன், பார்க்கவ குலம், மலை மன்னன். இதுக்கு வந்து 2வது ரைடர் வந்துருச்சு, மலைய மன்னர்கள்னு வந்துருச்சு. அப்போ வார்கோவன்னா அப்படின்னு இருக்கு. அப்போ அடிப்படையில் நான் சொல்கிறேன், அப்போ இப்போ இன்னைக்கு உடையாராக கருதப்படுபவர்கள் வந்து ஒரு காலத்தில் மலையில் பறையர்களாக வாழ்ந்தார்கள். பறைகளினுடைய தலைமைக்குடின்றதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ இப்படி தான் அது வந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு சாதியுமே பிள்ளைமார் யார், முதலியார் யார், எல்லா சாதிகளுடைய ஒரு முக்கியமான சாதிகளுடைய அந்த தோற்ற வரலாறுகளை மட்டும் நான் சொல்லி அதை போட்டேன். அதனால தான் இப்போ வந்து அந்த குடிகள் அப்போ நான் பறைகளை பற்றி சொல்லும்போது என்னென்னா, இந்த ஏற்றத்தாழ்வு தான் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பிடிக்காது இல்லைங்களா. அதனால தான் என்ன சொன்னேன், சிவன் ஒரு பறையன் அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணேன். அப்போ சிவனே ஒரு பறையன்னா எப்படி பறையர்களை தாழ்த்தப்பட்டவர்களை காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சு, அப்போ சிவன் போலவங்க தான் அவங்க, அப்போ நீங்கள் வந்து பிரித்து பார்க்க முடியாது அப்படின்ற நான் ஒரு 10 வருஷம் இருக்கு. அப்பயே அதுக்கு முன்னாலே நான் அந்த ஒரு கருத்தை முன் வச்சுட்டேன். இப்படித்தான் என்னுடைய அந்த இது வந்தது. அப்புறம் நான் வந்து இப்போ 2-3 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு இன்ட்யூஷன், அது வந்து சிந்தனை கிடையாது, அது உள்ளுணர்வு, நான் நினைக்கிறது கிடையாது, எனக்கு அப்படி தோணுது. அப்போ 2026 யூதன் வீழ்வான், தமிழர் எழுவர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது 2-3 வருடங்களாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் வீடியோக்கெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்கேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ ஈரான் யூதர்களை வீழ்த்தி விட்டார்கள் ஆச்சுங்களா. அப்போ என்னுடைய முதல் அந்த இன்ட்யூஷன் வெற்றி பெற்றுருச்சு. அடுத்தது தமிழர் எழுவர். தமிழர் எழுவர்னா என்ன, ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, 2026 நாம் வெற்றி பெறுவோம்னு. நாம் அந்த நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் தம்பிகளுடைய உற்சாகத்தை எல்லாம் பார்க்கும்போது, அவங்க செயல்படுற வேகத்தை பார்க்கும்போது, இப்போ நான்றது என்ன இல்லைங்கன்னா, இப்போ எல்லாம் அவங்க தான், தம்பிங்க தான் இப்போ எல்லாம் அந்த பணியாளர்கள், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு பெரிய ஒரு புரட்சி போன்ற ஒரு விஷயத்தை நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இப்போ இந்த வருஷத்துக்கு அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற பரிசு டாடா சஃபாரின்ற ஒரு வாகனத்தை சங்கத்தின் மூலமாக எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். எனக்கு அடுத்த வருஷம் இது 69வது பிறந்த நாள். எனக்கு 70வது பிறந்த நாளில் 700 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது தான் நீங்கள்லாம் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு. அதுதான் நான் வந்து அதற்காக என்ன செய்ய வேணுமோ அத்தனையும் நாம் செய்கிறோம். இன்னொன்றுங்க, வெக்கமா இல்லை நமக்கு? ஏங்க, நாம் வந்து 90% தமிழர்கள் வாழ்கின்ற பூமியில் 700 வருஷமாக நம்மளை வைத்து கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, வாழ்கொண்டு ஆண்ட காலம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ சுதந்திரம் வந்து 1947 நடந்துருக்கு. 70 வருஷத்துக்கு மேலே தாண்டி வந்துட்டோம். இன்னுமாங்க அப்போ என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் கூட ஒரு சொரணை இல்லாமல் வந்தேரிகள், அதுதான் அந்த வெங்காயம்லாம் என்ன பண்ணிருக்கா, அந்த திராவிடம்ன்ற கருத்தியில் ஏதோ தமிழருக்கானதுன்ற மாதிரி புகுத்தியிருக்காங்க. அதை வந்து ஜோடித்து புகுத்தி திராவிடத்தை நம்ம அதை இந்த வெங்காயம் பண்ண வேலையை அதுதாங்க. எதிர்கால திட்டமிட்டு பிராமணன் அவனு சேர்ந்துக்கிட்டு திராவிடம் என்பது தமிழ் தான் அப்படின்றத வந்து ஒரு போரியை உருவாக்கி நம்ம தலையில் கட்டிட்டாங்க. எனக்கு வந்து இந்த ஈழப்போர் நடந்த போது கருணாநிதி செய்த துரோகங்கள், அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கோபம் வந்தது, அரைச்சீற்றம் வந்தது. பிரபாகரன் இன்னும் சாகலை, ஆனால் பிரபாகரன் செத்துட்டதாக சொன்ன உடனே அன்னைக்கு ஒரு நாள் பூரா எனக்கு வந்து ரொம்ப இமோஷனல் ஆகி, நான் சாப்பிடலைங்க, காலையில் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, ஒரு வெறி கொண்டு நான் இருந்தேன். அந்த ஈழம் அழிந்தது வந்து கருணாநிதி துரோகங்கள். பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழ் அன்று ஆண்டு இருந்தால் ஈழப்போர் நடந்திருக்காது. ஏன்னா நடத்துனது இந்திய பிராமணர்கள் தான். ஆனால் தமிழ்நாடு ஒத்துக்கொள்ளாமல் இருந்திருந்தால் ஈழப்போர் நடந்தே இருந்திருக்காது.
அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு 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 நம்முடைய அந்த உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு தெலுங்குகளை ஆள விட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோன்றது ஒரு கேவலமான விஷயம். இது யாரும் பெருசாகவும் பேச மாட்டேன்றாங்க. இப்போ அதுக்கு தான் நான் வந்து இந்த 5ஆம் தமிழ் சங்கம் ஆரம்பித்ததெல்லாம் அதை நம்ம ஆட்சியை கைப்பற்ற வேண்டும்ன்றதுக்கு தான் 5ஆம் தமிழ் சங்கம் ஆரம்பிச்சுட்டு நம்ம உடனே பட்டய படிப்பு நடத்துனதுக்குன்னா நமக்கு அரசியல் தெரியணும், பல உண்மைகள் நமக்கு தெரியல. நாளைக்கு மேடையேறி பேசும்போது நமது வரலாறு பேச வேண்டும், அவங்கள மக்களை வந்து நம்ம பக்கம் திருப்பி கொண்டு வரணும். நம்ம ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் காயின் பணம் தான் இருக்கும், காப்பர் சில்வர் கோல்டு. காகித பணம் இருக்காது. காகித பணத்தை யார் வேணாலும் அச்சடிக்கலாம். அச்சடிக்கிற பிராமணர்களே ஒரு கண்டெய்னர் அச்சடிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் இந்த உலகம் பூரா ஏன் இது காகித பணம் இருக்குன்னா உலகத்தை ஆள்பவன் யூதன். நாம் வரும்போது ஒரு ஆசீவக நெறியிலே, அதாவது அசம்பாவிதங்கள் இல்லாத ஒரு நாடாக நாம் கொண்டு வருவோம், அப்படிங்களா? எல்லோரும் மகிழ்ந்திருக்கின்ற ஒரு அமைதியான, ஒரு அன்பான, பாசமான ஒரு நாட்டை கொண்டு வருவோம். குற்றவியல் சம்பவங்கள் நடைபெறாத ஒரு நாடாக நாம் கொண்டு வருவோம். நினச்சா சாதிக்க முடியும், இவங்க சாதிக்க மாட்டேன்றாங்க. பல சடங்குகள் திட்டமிட்டே நடத்தப்படுகின்றன. நான் எவ்வளோ நான் வெளி போட்டிருக்கேன். எனவே நாம் வந்து இப்போ அடுத்த தேர்தலில் இறங்க போகிறோம். எல்லோரும் நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்யுங்க. நிறைய யூடியூப் சேனல்லாம் தொடங்கி நீங்களும் பேச ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஆட்சியை நான் கைப்பற்றியே தீர வேண்டும். ஆனால் ரொம்ப சுலபங்க, நம்ம ஆள்பவர்கள் தெலுங்கர்கள். அது நம்ம மெயின் பிரச்சாரமே அதுதான். தெலுங்கர்கள் அசிங்கம் இல்லையா? தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழன் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு அதை பிரச்சாரத்தை வைத்து எந்த அச்சமும் படாமல் நாம் இறங்க போகிறோம். நம்முடைய ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இது நம்ம ஆசீகத்தில் நாத்திகம் என்பது கிடையாது. முன்னெல்லாம் இந்து மதம் ஒன்றும் புரியாது நமக்கு. இப்போ இது வந்து நம்ம ஆன்மீகத்தில் எந்த மூட நம்பிக்கையும் இல்லை. கடவுள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்கெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள் தான், நல்லா முறையாக வாழ்ந்து தெய்வ நிலையை எழுத மனிதர்கள் தான். எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்போ ஆன்மீகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது அடுத்த தடவை எனது 70வது பிறந்த நாளுக்கு 700 வருஷங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் ஆட்சி நாம் கைப்பற்றுவோம். நான் வந்து அரசியல் தலைமை தாங்க மாட்டேன். தம்பிகள் எல்லாம் தான், நீங்கள் எல்லாரும் தலைமை தாங்க போகிறீங்க. நீங்கள் எல்லாரும் தான் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாக இருக்க போகிறீங்க. நான் வந்து குருவாக இருப்பேன், ஆச்சுங்களா? ஏன்னா என்னுடைய இது வந்து மலினப்படுத்திடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து கோல் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். அது நான் ஆள்வதில்லை. இந்த உற்சாகமான இந்த நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நடுத்தரவருக்கு தான் அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் ஆளணும். அந்த கண்கொள்ளா காட்சியை காண்றதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வெற்றி கிடைக்கும். நாம் இறங்கி பேசினோம்னா, நம்மளை மாதிரி உண்மையை பேசுறது யாரும் இல்லைங்க. நாம் பேசினோம்னா அது எடுபடும். மக்களின் ஆதரவு நம் பின்னே வரும். நாம் திட்டங்களை சொல்லுவோம். அவர்கள் செய்ய முடியாத திட்டங்களை நாம் செய்வோம். நாம் வந்தோம்னா, இப்பயே நான் சொல்லிடுறேன், 18 ஆண்டுகள் குருகுல கல்வி, முழுக்க முழுக்க உணவு, உடை, இருப்பிடத்தோடு. அதாவது குருகுல கல்வின்னா அங்கேயே அவங்க தங்கி படிப்பாங்க. மாதத்துக்கு 2 தடவை மட்டும் 2 நாட்கள் விடுமுறை கொடுப்போம். அந்த குழந்தைங்க அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. அனைத்து குழந்தைகளுக்கும் யாரும் விடுபட மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த 18 ஆண்டு கல்வி. நீங்கள் முதுகலை முடிச்சுட்டு வெளியே வரணும், இல்லை டாக்டராக வருவீங்க, இன்ஜினியராக வருவீங்க. இந்த 18 ஆண்டு கல்வியை அரசாங்கமே செலவில்லாமல் அவங்களே ஹாஸ்டல் நடத்தி தரமான உணவோடு, அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறதே அவங்களுக்கு ட்ரெக்கிங் போகிறது, எல்லாம் குதிரை ஏற்றம், அது என்ன எல்லாத்தையும் மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் வந்துருங்க. இந்த 18 வருஷத்தில் தமிழர்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அந்த அளவுக்கு நாம் அந்த குருகுல கல்வியை கொண்டு வர போகிறோம். இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதை நாம் செய்வோம். நாம் ஒன்றும் புதுசாக செஞ்சிடலைங்க. முருகன், அதுக்கப்புறம் இவர் கிருஷ்ணன், விஷ்ணு, திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவரெல்லாம் செஞ்சது தான் நாம் திருப்பி செய்ய போகிறோம். அதை வந்து முறைப்படி செய்ய போகிறோம். அந்த மாதிரி கல்வியை, ஒரு சிறப்பான கல்வியை, உலகத்தில் இது வரைக்கும் எங்கேயும் இல்லாத கல்வியை நாம் கொண்டு வருவோம். அது நம்முடைய அந்த ஒரு தலைமுறை வந்துடுச்சுன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அசம்பாவிதம் இருக்காது, மக்களுக்குள்ள இணக்கம் இருக்கும், ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குங்க, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். எவ்ரிடே செலிப்ரேஷன், எவ்ரிடே ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். நமக்குள்ள இந்த
அந்த பேதங்கள் இல்லாமல் எல்லோருமே என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்ற ஒரு உணர்வோடு அப்படி தான் நம்மளாம் இங்கே இருக்கிறோம் இல்லைங்களா. நமக்குள்ளார எந்த விதமான இல்லை, அது எல்லாருக்குமே கூட எந்தவருக்கும் கெட்ட பழக்கங்களும் யாருக்கும் இல்லைங்க. நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அப்படி அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வளமான ஒரு எதிர்காலத்தை நம்ம உருவாக்க போகிறோம். அது நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் அந்த வேலைகளையெல்லாம் திட்டம் போட்டு ஒவ்வொன்றாக நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நாம் இப்போ இந்த இதான் சொன்னல, இந்த இதுக்கு எனக்கு ஒரு வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வருஷம் எனது 70வது பிறந்த நாளில் எனக்கு கிடைக்க வேண்டிய பெருசாக நான் நினைப்பது தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது தான். உறுதியாக எடுத்துக்கிட்டு பாருங்க, நான் நினச்சது நடக்குங்க, நினச்சது நடக்கும். டெய்லி நீங்கள் சாமி கும்பிடும்போது, நான் அப்படித்தாங்க பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாமி கும்பிடும்போது அடுத்த வரப்போகும் தேர்தலில் தமிழர்கள் அமோக வெற்றி பெற்று நம்ம 5ஆம் யுக கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு தின வழிபடுங்க. எண்ணங்கள் செயல்களாக வரும். ஏன்னா ஒரு இது இருக்குங்க, நாம் நினைப்பது நடக்கும். நல்லது நினைச்சோம்னா நம்ம கெடுதியெல்லாம் நினைக்க போகிறதில்ல. நம்ம நாட்டை நாம் ஆளப்போகிறோம் என்பது நல்ல நினைவு. அதை நினைச்சோம்னா நினைவு தாங்க செயலாக்குங்கிறது. தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், அதுதான் உண்மையான சுயமரியாதை. அவன் சொன்னான்ல ஒரு கிழமை சுயமரியாதை சொல்லிட்டு இருந்தானுங்களே, இதை சொன்னானுங்களா? என்னைக்கோ பேசியிருக்கானா? சுயமரியாதை சுயமரியாதைன்னு இத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருந்தவன் தமிழ்நாட்டை தமிழன் தாண்ட ஆளுன்னு என்னைக்கா சொல்லியிருக்கானா? ஏன்னா ஒரு தெலுங்கன். அப்போ அந்த பேச்சில் எவ்வளோ இருக்குது பாருங்க. அது ஒரு பாய்சன். உண்மையான சுயமரியாதை உன்னை நீ ஆள்வது தான், அதை கூட சொல்லலையே அப்படின்னு அந்த இதை நோக்கி நாம் நகழ்வோம். அடுத்த தேர்தலில் எல்லோரும் பணி செய்யுங்கள், வெற்றி கொள்வோம், நமது ஆட்சி அமைப்போம். ஒரு பொற்கால ஆட்சி தான் இனிமே தொடர்ந்து அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு ஆட்சியை நாம் அமைப்போம். என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் தான் இயங்கிட்டு இருக்கு. உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதி உதவி அளிக்கலாம். நன்றி, வணக்கம்.